என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். என்னோட சிரிப்பே அப்படி தாங்க. சரி வாங்க இன்றைக்கி ஈவினிங் விளாக் பார்க்கலாமா. ஈவினிங் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தனால சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே லைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா டீ வச்சு குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயாச்சு. முன்னாடி நான் சமைக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குது, ஆனால் இப்போலாம் வர வர நான் வைக்கிற டீயே நல்லா இருக்க மாட்டேங்குது. பல வித கால்குலேஷனுக்கு அப்புறமா இன்றைக்காச்சும் டீ நல்லா வருமா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே டீயை வச்சு குடித்தேன். பரவாயில்லைங்க, நானே கொஞ்சம் தேறிட்டேன். பரவாயில்ல பரமா முன்னாடி இதை விட இப்போ கொஞ்சம் தேறிட்டேன்னு சொல்லிட்டு நானே என்னை பெருமைப்படுத்திட்டு டீயை குடிச்சு முடிச்சுட்டு நானும் அப்படியே வந்து வெளியில் கிளம்பி போயாச்சுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து பால் காய்ச்சி வருது. ஸோ அதனால் ஏதாவது கிஃப்ட் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாருமே வந்து கிளம்பி போயிருந்தோம். நாங்களும் அந்த கடையை தேடி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். கடையை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு 7 மணி போல் கடையை கண்டுபிடிச்சி பாத்திர கடைக்கு போய் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அதை வந்து கிஃப்ட் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வாய் சும்மா இருக்குமா, இவ்வளோ தூரம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு இருக்குமே, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு பானிபூரியெலாம் வாங்கிட்டு வந்து நானும் எங்கள் பாப்பா என் தம்பியில் உட்காந்து 3 பேர் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பானிபூரி ரசத்தை உள்ளே ஊற்றி நாங்கள் வாய்க்குள்ளே போகிறது பாதி ரசம் எல்லாமே கீழே ஊற்றிடுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இத்துடன் இந்த விளாகை முடித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all next video guys. Bye guys.